1/11/2013 8:24 PM. என் மகள் ஆயுள் எவ்வாறு உள்ளது? எடுத்தோனேவா இவளுக்கு உடன்பிறப்புகள் ஏற்பட்டால் நல்லதா கெட்டதா இப்படிங்கிற கேள்வி எடுத்த உடனே இந்த மாதிரியான கேள்வி. ஆயுள் சம்பந்தமா குழந்தைகளுக்கு பார்க்க கூடாது பெரிய லெவல்ல. யார் பயமுத்தினா உங்களையப்பா? 1/11/2013 நதீஷ்னா விளாக் அப்படிங்கிற ஐடியில இருந்துங்க. 1/11/2013 டேட்டா டைம் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 8:24 8:24 இரவு. ஊர் நீங்க போடல, என்ன எந்த ஊர் போட்டுக்கா? ராசி லக்னம் பார்டர்ல இருந்ததுன்னு என்ன செய்ய இல்ல. ஆமா பார்டர்ல நிக்குது, 27 டிகிரில நிக்குதுங்க. சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளேஸ் ஆஃப் பர்த் சென்னைன்னு எடுத்துக்கிட்டா இது 27 டிகிரி. நீங்க கன்னியாகுமரியில பிறந்திருந்தா அது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. அல்லது ஈஸ்டா வெஸ்ட் ரெண்டு பக்கம், இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் நாகப்பட்டினத்துல பிறந்துக்கிறீங்க, இல்ல கோயம்புத்தூர்ல பார்டர்ல பிறந்திருக்கிறீங்க. ஸோ சம்திங் இப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பாக லக்னம் மாறும். அப்ப அதற்காக தான் பிளேஸ் ஆஃப் பர்த் சென்டர்ல லக்ன புள்ளி விழுந்துருந்துச்சுன்னா அதை நான் எடுத்துக்கிற தேவையில்லை, இன்னும் டெப்தா போகணும் கூட அவசியம் இல்லை. இதுக்கு நான் பலன் சொல்லிட்டு போயிடுவேன். இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும். கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கு நான் அப்படியே ஜாதகத்தை எடுக்கிறேன். ஆயுள் உடன்பிறப்புகள் ஏற்பட்டால் பிரச்சனையா அப்படிங்கிற கேள்விதான் உங்க கேள்வி. சரி, உங்க ஜாதகத்தை ஸ்கிரீன்ல கொண்டுட்டு வரோம் பாருங்க. எஸ், இதுதான் உங்களுடைய ஜாதகம்பா. ரிஷப லக்னம், கன்னி ராசி. இல்ல என்னாச்சு? எடுக்கிறேன். சரி, இதோ வருது பாருங்க ஸ்கிரீன்ல. ரிஷப லக்னம் தான் காட்டுதுங்க எனக்கு. ரிஷப லக்னம், கன்னி ராசி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசை ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ராகு தசை ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி. நீங்க கேட்ட கேள்வி ஜென்ரலான கேள்விதான். ராகு தசை ராகு முடிஞ்சு குரு புத்தி. சோ குரு 26. ஆயுள் பங்கங்கிற வேலையே கிடையாது, நல்லா இருக்கு. நீங்க அதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது, சரியா? இங்க குருவும் சுக்கிரனும் நேரடியாக பார்ப்பது வேணா தவறுன்னு சொல்லுவேன் இங்க ரிஷப லக்னமா இருந்ததுன்னா. அப்படி பார்த்தா கூட குரு 26 டிகிரி, சுக்கிரன் 2 டிகிரி, கேது நட்சத்திரம், செவ்வாயினுடைய சாரம் வாங்கி செவ்வாய் 4ஆம் இடத்துல நிக்பலமா நிக்குது. நட்பு வீட்டுல உட்கார்ந்து நிக்கிறார். எப்படி வேணாலும் எடுத்துக்குவேன். இது பெரிய லெவல பலவீனம் சொல்ல மாட்டேன். லக்னாதிபதி 8ல மறைஞ்சது தவறு, அப்படி இருக்கக்கூடாது. ஆனா குருவினுடைய பார்வை இருக்குதே அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். சோ நடக்கிறது குரு புத்தி. ஆயுள் பங்கம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்பு ஃபேட்டா போடும், கொழுப்புகளை அதிகமா சேர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த மாதிரி அமைப்பு தான் காட்டுது. ஃபேட்டான ஐட்டங்களை தவிர்ப்பது நல்லது. ஓகே, அடுத்ததுன்னா இளைய சகோதர அமைப்புகள் நன்மை இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்? ஜாதகத்துக்கு 3வது பாவகம் எப்படி? சந்திரன். சரி, சந்திரன் தேய்பிரை சந்திரனா நிக்கிறார். சந்திரன் உங்களுக்கு தேய்பிரை, சூரியன் 15, சந்திரன் 20, ஆல்மோஸ்ட் டவுனா போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட தான் சொல்லியிருக்காங்க. இளைய சகோதரன் பிறந்தான்னு கிடையாது, பிறப்பதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இப்ப இது போன்ற ஜாதகர்கள் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்துட்டு அவங்களுடைய 3வது பாவகம் பலவீனமா நிக்குது. அப்படி இருந்து அவங்களுடைய தாய் தந்தை, அதாவது கணவன் மனைவிக்கு குழந்தை பாகிய கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அப்ப இந்த குழந்தையினுடைய தம்பியோ தங்கையோ தான் வரணும். அப்ப அவங்களுக்கு எப்படி வரணும்னா ஒரு குறையுள்ள குழந்தை அப்படிங்கிற அமைப்பை காட்டும். சரியா? அந்த 3வது பாவகம் தெளிவாக இல்லாத பட்சத்தில், 3வது பாவமே பலவீனமா போனது, 3ல ராகு உட்கார்ந்துருக்காரு, சனி பார்வை, ராகு செவ்வாய் சம்திங் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் குழந்தை கிடையாது, அது ஒரு குழந்தை தான். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியங்கிறது தடை இல்ல. இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு குழந்தை சகோதர அமைப்புகள் இல்ல அப்படிங்கிற பாயிண்ட காட்டுது. அப்ப இந்த ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு தான் காட்டுது. சரியா? அப்ப இதுக்கப்புறம் குழந்தை பாக்கியங்கிற அமைப்பு, குழந்தைங்கிறது சகோதர அமைப்பு இல்லை, பலமா இல்லை அப்படிங்கிறத காட்டுதே தவிர நீங்க சொன்ன மாதிரி பிறந்தால் உடன்பிறப்புகள் ஏற்பட்டால் நல்லதா கெட்டதா, இப்ப நான் சொன்ன ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரைட், நன்றி. சரி, அடுத்த நேயர் யாரு?
ரெண்டாவதா போட்டிருந்தது ஃப்ரம் யூகேவா, யாருங்க அது? ஷர்வின், ஷர்வின் விஜய் யூகே அப்படின்னு ஒரு கேள்வி சரி ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க. ஷர்வின் விஜய் டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 85ல பிறந்திருக்காரு. 17/6/85, டைம் 6:45 PM, சேலம். வாழ்க்கை தேர்வாக எனக்கு மிகவும் பொருத்தமான தொழில் அல்லது வேலை எது? என்ன வேலை அல்லது தொழிலை நான் வாழ்க்கை துறையாக தேர்ந்தெடுக்கலாம்? என்னங்க 85ல பிறந்துட்டு ஆல்மோஸ்ட் 40 நியரஸ்ட் ஆயிட்டீங்க. நீங்க என்ன தொழில் என்ன வேலை அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்க. இப்ப இன்னைய காலகட்டம் நான் இந்த ஃபீல்ட்ல டிராவல் ஆகிட்டு இருக்கிறேன், டிராவல் ஆக போறேன், சேஞ்சஸ் ஆக போறேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கணும். இப்படி கேட்டீங்கன்னா நீங்க இதனால வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்பீங்க. இப்ப நான் ஜாதகத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு சுபகிரகம் பலமா நிக்குது, அதனுடைய தொடர்பு இப்பதான் வருது, இந்த துறையை தொடுங்க. இப்ப நீங்க மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க அல்லது சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஒரு தொழில் இப்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி கட்டுங்க, இல்ல அது ரிலேட்டடான ஒரு கம்பெனி இல்ல டீலர்ஷிப் எடுங்க. ஸோ சம்திங் ஒரு சொல்றேன்னா இது உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு கனெக்ட் ஆகுதுங்களா? இது சாத்தியமே இல்லாத அமைப்பை கொடுக்கும். சரியா? அதனால இது இளமை காலமா இருந்துச்சுன்னா டப்புனு ஷிஃப்ட் ஓவர் பண்ணிக்கலாம். நீங்க 30-40ல கேட்குறீங்க இந்த கேள்வியை, அப்ப எந்த தொழில் நான் இருக்கிறேன் இல்ல வேலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு இனிமே நன்மையை கொடுக்குமா இல்ல சேஞ்சஸ் வேற ஏதாவது இந்த மாதிரி தொழில் நான் சூஸ் பண்றேன்னா பெட்டரா இருக்கும். எனிவே நீங்க கேட்டுட்டீங்க, நான் பாக்குறேன் உங்க ஜாதகம் என்ன சொல்லுதுன்ட்டு. 17/6 எங்கெங்கெல்லாம் சட்ட சிக்கல் வரும் ஜோதிடம் இருக்குன்னா இந்த மாதிரி தான். நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லிடுவோம் இது நல்லா இருக்குன்னு, இனிமேல் நான் எங்க தப்பை மாத்தி ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணி நான் என்ன தப்பு பண்ண போறேன், ஜாப் சேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க சொல்ற பலன் நடக்காம பொய்யா போயிடும். 6:45 PM, சேலம். சரி, உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஷர்வின் விஜய் அப்படிங்கிற ஐடியில இருந்து தனுசு லக்னம் ரிஷப ராசி சார் உங்களுடைய ஜாதகம். உங்க ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாரு, இதான் உங்க ஜாதகம். தனுசு லக்னம் ரிஷப ராசி, ரோஹிணி 4ஆம் பாதம். இப்ப நடப்பு தசைன்னு பாத்தீங்கன்னா குரு தசை தான் போயிட்டு இருக்குது, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. குரு தசையில ராகுவோட புத்தி 2027, அதுக்கு அடுத்து சனி தசை. நான் சொன்ன மாதிரியே சனி திசையினுடைய ஆளுமைக்குள்ள வராங்க. ஜாதகத்தில் சனி எங்க உச்சமாகி வக்ரமாகி கேதுவோடு இணைவு. இப்ப சனி என்ன ஆகிறார், இந்த இடத்துல பலவீனமாகிறார், டோட்டலா பலவீனமாகிறார். சுக்கிரனுடைய பார்வை இருக்குதா? எஸ் இருக்குது. அப்ப சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன்ஸ்ல வேலை, 10வது பாவகாதிபதி ஆட்சியா நிற்கிறார், சூரியன் கேந்திர பலம் ஏறுது, அண்ட் குருவினுடைய பார்வை நியரஸ்ட் பாயிண்ட்ல நிக்குதா, சூரியன் 2 இருக்குது, சூரியனுக்கு பாயிண்ட் அளவு இருக்குது, புதன் ஆட்சியா நிற்கிறார். இனிவே இருக்கட்டுங்க. தொழில்ங்கிற அமைப்பு நல்லா இருக்குது, உத்தியோகத்தை விட தொழில் அப்படிங்கிற அமைப்பு நல்லா இருக்குது. இப்ப இதுக்கு அடுத்த வரக்கூடியது சனி. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது அப்படியே இருக்குது. ஓகே, குரு தசை ராகு புத்தி, ராகு சனி கேது அண்ட் சுக்கிரன் இந்த காம்பினேஷன்ஸ்ல ஒரு ஜாபுக்கு நீங்க போக போறீங்க, பிசினஸ்க்கு பண்ண போறீங்க. இதனுடைய தொடர்ச்சி அப்படியே சனி திசையில தொடர்ச்சி ஆகும். இந்த இடத்துல எந்த கிரகம் பலம்? சுக்கிரன் சுயசாரமா? சுக்கிரன் சுயசாரம். சோ அப்ப சுக்கிரனுடைய ஆதிக்கம் பலமா இருக்குது. சனி உங்களுக்கு இல்ல, சனி குருசாரம் தான் வாங்கி நிற்கிறார், அண்ட் தென் அவர் வக்ரம் வேற ஆயிட்டார். அப்ப சனி உங்களுக்கு ஃபில்டர் ஆகி நிக்குது, சனியினுடைய திசை அடுத்தது வரப்போகுது. அப்ப சுக்கிரனுடைய கார அமைப்புக்குள்ளதான் இருக்கணும், அதனுடைய தொழிலுக்குள்ளதான் நீங்க போயாகணும். சரிங்களா? உத்தியோகத்தை விட உத்தியோகம் உங்களுக்கு வருது, குரு 23, சந்திரன் 21, சுக்கிரன் 16. எஸ், உத்தியோகமும் உங்களுக்கு நல்லா தான் சார் இருக்குது, உத்தியோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது, பிசினஸ் நல்லா இருக்கு. ஆனா என்ன திசைங்கிறதா முக்கியம். ராகு திசை கம்ப்ளீட்டா முடிய போகுது. ராகு திசை முடிஞ்சு அடுத்தது குரு தசை முடிஞ்சு சனி தசை உள்ள வரப்போகுது 2027க்கு அப்புறம். ஆனா பிசினஸ்க்கான ஜாதகம் தான் இது. 10ஆம் இடத்தில் குரு பார்வை, 10ஆம் பாவகாதிபதி இருக்க வீட்டுல புதன் ஆட்சி, புதனுடைய வீட்டுல சூரியன் ஆட்சி, அதற்கு குரு பார்வை, எல்லாமே நல்லா இருக்கு. சுக்கிரன் சனி இந்த காம்பினேஷன் பெண்கள் ரிலேட்டடான எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டடா, சிம்பிளா சொல்ல போனா மொபைல் ஷாப்பு, ஹோம் அப்ளையன்சஸ் ரிலேட்டடானது, ட்ரெஸ்ஸிங் சம்பந்தமானது, ஃபேன்சி ஐட்டங்கள் ரிலேட்டடானது, பியூட்டி பார்லர் வைக்கிறது, இது போன்ற சலூன் கடை வைக்கிறது, ஆண்களா இருந்தா சலூன் கடை வைக்கிறது. ஸோ இது பேஸ்டா உங்களுடைய மணி பேக்ரவுண்டை பொறுத்து இந்த பலன்கள் அப்படியே மாறும். ஆனா இதெல்லாம் இந்த கிரகங்க சேர்க்கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பிசினஸ்க்கு.
சரியா? இல்ல ஜாப் சேஞ்ச் தான் பண்ணணும், டெக்னாலஜி ஓரியன்டான ஜாப், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஜாப், இதெல்லாம் நல்லா இருக்கும், இதெல்லாம் சூப்பரா வரும். எந்த ஃபீல்ட்ல இது வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க? குரு உங்களுக்கு செவ்வாயினுடைய தொடர்புல தான் உட்காந்து நிக்குது. செவ்வாயே சந்திரனா? சந்திரனுடைய தொடர்புல. ஸோ அப்ப அட்மின் ரிலேட்டடா வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்குது. ஜாப் நல்லா இருந்திருக்கும். இப்ப பிசினஸ்ங்கிற ஐடியா தான் இப்ப உள்ள வந்து திருவுது. அதுக்கு காரணம் சனி உங்களுக்கு அடுத்த தசை ஸ்டார்ட் ஆக போறா. அவர் 2ஆம் பாவது, காலபுஷத்துக்கு 10ஆம் பாவது, 11ஆம் இடத்துல உட்காந்து சொல்லிக்கிட்டே போலாம் வரிசையா. ஸோ அதனால ஜாபே நல்லா இருக்குது. பிசினஸ்க்கான ஜாதகம் தான். பிசினஸ்னா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். இதை தாண்டிட்டு இப்ப நான் சொன்ன பாயிண்ட் இல்லாம நீங்க வேற ஃபீல்டு டோட்டலா இருக்கிறேன் சார், இது எப்படி சார் நான் ஷிஃப்ட் பண்றதுன்னா பிசினஸ்க்குள்ள இறங்கவே கூடாது. இனிமேல் நீங்க உள்ள வந்து அப்பதான் நீங்க ஆனா அவனை கத்துக்கிறீங்க. ஒரு எல்கேஜி லெவல்ல நிப்பீங்க. அப்படி போகவே கூடாது. இனி இதெல்லாம் முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருந்தா இப்ப நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? என்னதான் காசு இருந்தாலும் இல்லாத பட்சத்தில் பிசினஸ்க்குள்ள இந்த கேட்டகரியில இப்ப நான் சொன்ன கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க, இருந்தா இறங்குங்க. இல்லைன்னா இறங்கக்கூடாது. ஜாப் தான். ஓகேவா? நன்றி. இல்லைன்னா ஃபெயிலியர் ரேட் அதிகமாக இருக்கும். சரிங்க. அடுத்ததாக